அண்ணா வந்து தன் மனைவியை கூட முதலமைச்சர் பதவியேற்பு விழாவுக்கு வரக்கூடாது, தம்பி வா என்று தன் கழகத்தில் இருக்கிறவரை தான் தம்பின்னு அழைச்சாங்க. நீங்கள் முப்பெரும் விழான்னு சொல்லிக்கூட்டு அப்பா ஸ்டாலின் முதலமைச்சர், மகன் உதயநிதி துணை முதலமைச்சர், அத்தை கனிமொழி எம்பி பக்கத்தில் ஓரணியில் தமிழ்நாடாக இருக்கட்டும், ஒன்றிணைவோம் வா என்று எப்போ நீங்கள் கூப்பிடுறீங்க? ஆட்சி முடிஞ்ச போகிற நேரத்தில் இதன் மூலம் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? மறுபடியும் எங்களுக்கு ஓட்டு போடுங்க. எடப்பாடியார் போகிற வாகனத்தை வந்து சுந்தரா டிராவல்ஸுங்கிறாரு. இங்கே சுந்தரா டிராவல்ஸ் மாதிரி ஸ்டாலின் பஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. அது ஸ்டாலின் பஸ்ன்னு நம்ம சொல்லலை, அவரே சொல்கிறார். அந்த அன்போடு அழைக்கிற ஸ்டாலின் பஸ் எப்படி போகுதுன்னு பார்த்தீங்களா? டெய்லி ஒரு ஸ்டாலின் பஸ் டயர் கலண்டு ஓடியது, பின்புறம் விழுந்து நொறுங்கியது. ஓசு தானே எப்படி வேணாலும் போமா. ஒரு மீட்டிங்லேயே போய் ஒரு அம்மா 1000 ரூபா கொடுக்குறேன், 1000 ரூபா கொடுக்குறோம், 1000 ரூபாய் வச்சு ஒரு மூக்கு. அண்ணா முதலமைச்சராக மக்கள் ஓட்டு போட்டார்கள். அதில் புரட்சி தலைவருடைய அந்த துப்பாக்கி சூட்டு காயம் பதித்த புகைப்படம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்கான விதையாகவும் அதோடு அண்ணாவோடு இணைந்தது. அண்ணாவின் மறைவுக்கு பிறகு கருணாநிதி வந்தார். தேர்தலில் நேரடியாக கருணாநிதி நிற்கவில்லை. புரட்சி தலைவர் இருந்து பிரச்சாரம் செய்து மறுமுறை திமுக வெற்றி பெற்றது. கருணாநிதி என்கின்ற தனி மனிதர் மட்டும் இருந்து வெற்றியை காணவில்லை. அடுத்த முறை அண்ணாவுக்கே எம்ஜிஆர் தேவைப்பட்டார். அண்ணாவின் தயவு, எம்ஜிஆரின் தயவு இல்லாமல் கருணாநிதியின் அரசியலே இங்கு இல்லைங்கிறதுக்கு. அண்ணா நாடாளுமன்றத்திற்கு போன புதிதில் அவருடைய உரைகளில் எடுத்து பார்த்தீங்கன்னா பூபேந்திர குப்தா அண்ட் வாஜ்பாய் இருவரும் அவருடைய நண்பர்களாக அவருடைய உரைகளிலேயே அறியப்படலாம். அதே மாதிரி ஜனசங்கத்தினுடைய மொழிக் கொள்கையை வகுப்பதற்கு அண்ணா உதவி இருக்கிறார் என்று அத்வானி ஒரு தன்னுடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். தேர்தல் கூட்டுக்காகத்தான் சந்திக்கிறோம், அப்படி ஒரு இணைப்பை நட்பை அண்ணாவே கொண்டிருந்தார். அண்ணா இயக்கம் கொண்டிருக்காதா? இன்னும் சொல்ல போனால் வாரிசு இருக்கிறதா என்று கேட்டால் எங்களுக்கு வாரிசு இருக்கிறது, நாங்கள் அரசியல் வச்சிருக்கோம்னு சொன்ன ஸ்டாலின் அண்ணாவை குறித்து பேசலாமா? ஏன் வைகோ சொல்லலையா? ஸ்டாலினா? ஸ்டாலின்ங்கிறது ஒரு மெட்டீரியல்னாரு. இலங்கை பிரச்சனை ஸ்லோன் மேட்ரான்னு கேட்பாருன்பார். திமுகவில் இருக்கக்கூடிய கிளைக்கழக செயலாளருக்கு இருக்கக்கூடிய நாலேஜ். தயாளு அம்மார் முதலியானவர்களை மேல் மாடியில் வைத்து விசாரணை நடத்தி கொண்டு 63 இடங்களை சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் எடுத்துக்கொண்ட போது வாய் மற்றும் அனைத்தையும் மூடிக்கொண்டு அமைதியாக இருந்த நீங்கள்லாம் அடமானத்தை பற்றி பேசுறீங்களா? அடிமைப்பட்டு கிடந்தீர்கள். நாளை நமது நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்தினுடைய தற்போதைய அரசியல் நிகழ்வு குறித்து பேசுவதற்காக அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் திரு அதிவீர ராமபாண்டியன் நம்மளோடு இருக்கிறார். அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி திமுகவோட முப்பெரும் விழா கரூரில் நடந்துச்சு. கிட்டத்தட்ட ரொம்ப பிரமாண்டமாக சொல்லப்படுது. எப்படி சார் மாநாடு எப்படி நடந்துச்சு, எப்படி பார்க்குறீங்க? இந்த மாநாடு முப்பெரும் விழா மாநாடா இல்லை முப்பெரும் கேலிகள் நிறைந்த மாநாடாங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா, மாநாட்டை நடத்திய இதே செந்தில் பாலாஜியை ஸ்டாலின் வந்து இதற்கு முன்னால் என்னவாறெல்லாம் பேசினார். இன்றைக்கு முப்பெரும் விழா மாநாட்டில் என்று சொல்லிக்கொண்டு அதில் போய் ரோடு போட, அதுனா கோடு போட சொன்னால் ரோடு போடுவார்னு சொல்கிறீங்க. அப்போது உங்களுக்கு விழா எடுத்தால் அவர் மிகப்பெரிய தியாகி ஆயிடுவாரா? இதில் ரொம்ப தமிழ்நாட்டு மக்களுக்கு கன்வே பண்ணுற இந்த முப்பெரும் விழாவுடைய கருத்து இதுதான். அப்போ இது வந்து எந்த வகையிலையாவது இது ஒரு விழாவாக பேச முடியுமா? இது தலைமை பண்பா? இல்லை முப்பெரு விழாவை இப்படி விமர்சனம் வைத்தவரை வைத்து நடத்தி காண்பிப்பது என்பது அதில் ஏதாவது அறம், அரசியல் நாகரிகம், அந்த தலைவர்களை பேரறிஞர் அண்ணா, தந்தை பெரியார் இவர்களை புகைப்படங்களை வைத்துக்கொண்டு இப்படி செய்வது அவர்களுக்கு செய்கின்ற பாராட்டா இல்லை பெருமை சேர்ப்பாது? இதனால யோசிச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் அண்ணா வந்து தன் மனைவியை கூட முதலமைச்சர் பதவியேற்பு விழாவுக்கு வரக்கூடாது, கட்சி வேறு, குடும்பம் வேறு, அரசியல் வேறு, குடும்பம் வேறு என்று அவ்வளவு தெளிவான அரசியலை வந்து நடத்தி காமிச்சாங்க. தம்பி வா என்று தன் கழகத்தில் இருக்கிறவரை தான் தம்பின்னு அழைச்சாங்க. நீங்கள் முப்பெரும் விழான்னு சொல்லிக்கூட்டு அப்பா ஸ்டாலின் முதலமைச்சர், மகன் உதயநிதி துணை முதலமைச்சர், அத்தை கனிமொழி எம்பி பக்கத்தில் தயாநிதி மாறன், இப்படி உங்கள் குடும்பத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் முப்பெரும் விழா பின்னாடி அண்ணா புகைப்படம்னா அப்போ அண்ணாவே வந்து எவ்வளோ கொள்கை வழியாக எவ்வளோ கேவலப்படுத்துகிறீங்க, சிறுமைப்படுத்துகிறீங்க. இது ஒரு பெரிய கேலி. அடுத்து ஸ்டாலின் ஒரு பேண்ட் சட்டை அணிந்து அந்த விழாவிலே பங்கேற்கிறார். ஒரு திமுகவின் கரைபட்ட வேஷ்டியை கூட கட்ட முடியாத நிலையில் இருக்கிறாரா? இல்லை கூட்டணி கட்சிகள் நெருக்கடி கொடுக்குறதா? அல்லது தன் கட்சிக்காரர்கள் கொடுக்குற தொந்தரவு தாங்காமல் தூங்க முடியாமல் தவிர கட்சி வேஷ்டி கூட கட்டுறது அசிங்கம்னு சொல்லி நிற்கிறாரா? இப்படி பார்த்தீங்கன்னா
அந்த முப்பெரும் விழா வந்து முற்றும் ஒன்றுக்கு ஒன்று சம்பந்தம் இல்லாமல் முரண்பட்ட கேலி கூத்தான விழாவாகத்தான் அது முடிந்திருக்கிறது. வெற்றி கணக்கு, அதாவது 2026 தேர்தலுக்கான வெற்றி கணக்கை கரூரிலிருந்தே தொடங்கும்ன்ற மாதிரிலாம் பேசியிருக்காங்க. முதல்வர் வந்துட்டு ஒருபடி மேலே போய் இந்த உங்கள் ஓரணியில் தமிழ்நாடு திட்டத்தின் மூலமாக கிட்டத்தட்ட 1 கோடி பேர் வந்துட்டு இந்த திட்டத்தில் இணைஞ்சிருக்காங்க. இதுக்கு காரணம் வந்து தமிழ்நாட்டை காக்கும் ஒரே காவல் அரண் வந்து திமுக தான் அப்படி மக்கள் நம்புகிறாங்கன்னு பேசியிருக்காரு. இல்லை, அதுதான் அது நகைச்சுவை விழான்னு சொன்னோம். ஏன்னா தமிழகத்தை நீங்கள் எந்த வகையில் காப்பாற்றுனீங்க, இல்லை தமிழ்நாட்டு மக்களை எந்த வகையில் நீங்கள் ஒரு திட்டமாகவோ அல்லது அவர்களுக்கு வாழ்வாதாரத்தில் விலைவாசி இப்படி பல விஷயங்களில் எந்த விஷயத்தில் நீங்கள் எந்த குறைப்பை அவர்களுக்கு செய்து கொடுத்தீர்கள் அப்படின்னு பாருங்கள். வாழ்வாதாரத்திற்கு இல்லை வாழ்க்கை செலவுகளில் என்ன விஷயத்தில் இந்த அரசு மக்களோடு உறுதுணையாக நின்றிருக்கிறது ஒன்று சொல்ல முடியாது. ஒவ்வொரு விலைவாசியிலிருந்து அவர்களுடைய வாழ்க்கை நெருக்கடி வரை, இன்னும் சொல்லப்போனால் ஓரணியில் தமிழ்நாடாக இருக்கட்டும், ஒன்றிணைவோம் வா என்று எப்போ நீங்கள் கூப்பிடுறீங்க? ஆட்சி முடிஞ்ச போகிற நேரத்தில் ஓரணிவோம் வா, ஓரணியில் தமிழ்நாடா? இதன் மூலம் நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க? மறுபடியும் எங்களுக்கு ஓட்டு போடுங்க தயவுசெய்து அப்படின்னு தான் கேட்க வர்றீங்களே ஒழிய என்ன செஞ்சுருக்கீங்க? அவங்க திருப்பி உங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கோ ஏன் சிதறி இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்காரங்களாம் சிதறி கிடந்தாங்களா? இல்லை ஓரணியில் தமிழ்நாடுனா என்ன பொருளில் நீங்கள் சொல்கிறீங்க? அதில் ஏதாவது ஒரு அணியில் திரண்டு வாங்கன்னு சொன்னால் எதை எதிர்ப்பதற்குன்னா நீங்கள் எதையாவது தொடர்ந்து எதிர்த்துருக்கீங்களா? ஒரு சாதாரண பால் விலையை கூட மத்திய அரசு சொன்னால் ஏற்றிடுறேன்றீங்க. சரி, நீங்களே பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கிறேன்னீங்க, அதையும் குறைக்க முடியல. வீட்டு வரியை மத்திய அரசு சொல்லிச்சு உயர்த்துறாங்கிறீங்க. சரி, நீங்கள் சொன்ன சிலிண்டருக்கு 100 ரூபா மானியம் கொடுக்க சொன்னால் அதை கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அதாவது மத்திய அரசு செய்ய வேண்டியதை அவர்களிடம் போராடி பெற வேண்டியதும் பெற்றுத்தரல. நீங்களாக உங்களுடைய ஓனாக சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியல. இப்போ இதை எங்களை ஒன்றிணைவோம் வா, ஓரணியில் தமிழ்நாடுனா எதுக்கு? இதே மாதிரி நீங்கள் பொய் சொல்லி ஓட்டு கேட்பீங்க. நாங்கள் எல்லாத்தையும் விற்றுட்டு இருக்கிற காசு எல்லாத்தையும் வரியாகவும் கட்டணமாகவும் செலுத்திட்டு தெருவில் போகிறதுக்கு ஓரணியில் கூப்பிட்றாங்களா? இல்லை, தமிழகத்தினுடைய காவல் அரண்டாவே திமுக தான் மக்கள் நம்புறதா சொல்கிறாரு. அது இதை மாதிரியான மிகப்பெரிய பொய் வேறு எதுவுமே இருக்க முடியாதுங்கிறது தான் இதுக்கு தெளிவான பதில். தமிழகத்தினுடைய காவல் அரண் அப்படின்னு சொன்னால் எந்த காவலில் அரணாக இருந்திருக்காங்க? போதைப் பொருளை ஒழிப்பதில் இவங்க காவல் அரண் எங்கே போச்சு? பெண் குழந்தைகளிலிருந்து முதியவர் வரை ரோட்டில் வீட்டில் அவங்க எங்கே இருக்காங்களோ அந்த இடத்துல கூட பாதுகாப்பு இல்லாத நிலை இருக்குது. காவல் அரண் எங்கே இருக்குது? தமிழகத்தில் கஞ்சா பயிரிடப்படவே இல்லை என்று இதே செந்தில் பாலாஜி சட்டமன்றத்தில் 12 ஆண்டுகளுக்கு மேல் பயிரிடப்படவில்லைன்னு சொன்னார். 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சி காலம். கஞ்சா இன்றைக்கி கிடைக்காத இடம் எங்கேயாவது இருக்கா? நீங்கள் எந்த தெருவில் நின்று கஞ்சா வாங்கினா கூட வாங்கி சாப்பிட்லாங்கிற அளவுக்கு இன்றைக்கி கஞ்சா போதைப் பொருட்கள். இது காவல் அரண் செய்கிற வேலையா? இதுதான் ஒரு காவல் அரண்னு சொல்லக்கூடிய. இல்லை, தமிழகத்திற்கு நீங்கள் என்ன உரிமையை ஏதாவது இப்போது மீட்டு தந்திருக்கீங்களா? இல்லை மீட்டு தருவீங்களா? இல்லை என்ன செய்ய போகிறீங்க? இவ்வளோ நீட்லேருந்து விலக்கு வாங்க முடியும், எங்களுக்கு தெரியும், ரகசியம், இப்படி என்னென்னமோ பொய் சொன்னீங்களே. சொன்ன பொய்யில் ஏதாவது ஒன்றை, வாக்குறுதியில் ஒன்றை நிறைவேற்றி காட்டியிருக்கிறோம்னு சொல்ல முடியுமா சார்? ஒரு சின்ன இருக்குது. அதாவது அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம், அந்த திட்டத்தில் கொண்டு வருவதால் எவ்வளவு நிதி இழப்பு ஏற்படும்? அந்த நிதி ஆதாரம் இந்த அரசிடம் இருக்கிறதா? அதை நான் இப்படி செய்ய போகிறேன், அந்த வாக்குறுதியை எங்கேயாவது ஒரு எலாபரேட் பண்ணி சொல்லியிருக்காங்களா? இல்லை, அந்த பழைய ஓய்வு திட்டம் நிதி இழப்பே இல்லைன்னு தான் அவங்க சொல்கிறாங்க, அரசு சொல்கிறாங்க. அப்போ நிதி இழப்பும் இல்லை, எதுவுமே இல்லை. அப்போ இதை ஏன் செயல்படுத்தலை? இது இப்போ இந்த கேள்விக்கான பதில் ரொம்ப சிம்பிளாக வந்துருச்சா சார்? நிதி இழப்பு இல்லாமலே கொண்டு வரலாம்னு சொல்கிறீங்க இல்லையா? இப்போ நிதி இழப்பு இல்லாமல் கொண்டு வரக்கூடிய இந்த திட்டத்தை ஏன் உங்களால் செயல்படுத்த முடியல? இது ஒரு காவல் அரணா? அப்போ நீங்கள் அரசு ஊழியர்களுடைய வாக்கால் மட்டும்தான் இந்த ஆட்சி அமைச்சிருக்கீங்கிறதே அவங்க ஒரு கணக்கு போட்டு சொல்கிறாங்கல்ல. அதிமுக மிக குறைவாக வெற்றி வாய்ப்பை இழந்த 40 தொகுதிகளை எடுத்துக்கொண்டால் அரசு ஊழியர்களுடைய வாக்குகள் தான் உங்களை ஆட்சியில் அமர்த்தியிருக்குன்னு சொன்னாங்க இல்லையா? அப்போ உங்களுக்கு எதிர்கட்சி தலைவராக பிடிக்குதுன்னா நாங்கள் ஆக்குறோம்னு சொல்கிறாங்க, மறுபடியும் ஆக்குறோம்னு சொல்கிறாங்க. அப்போ இவ்வளவு செஞ்ச பிறகும் அவர்களால் அந்த திட்டங்களை எல்லாம் போட முடியவில்லை. இப்போது 3 லட்சம் அரசு பணியாளர்கள், அரசு பணி வேலைவாய்ப்பு சொன்னீங்க, கொண்டு வர முடியல. ஆனால் ஒரு சிறிய ஏதாவது ஒன்றை செய்துவிட்டு ஒரு பெரிய வால்யூம் இல்லாத, அதாவது ஒரு பெரிய நிதி ஆதாரம் இல்லாத ஒரு சின்ன வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டு, உதாரணத்துக்கு மாணவர்களின் கல்வி கடனை ரத்து செய்வோம் கொடுத்தீங்க. நீங்கள் மாணவர்களுடைய கல்வி கடனுடைய வால்யூம் எவ்வளோன்னு எடுத்து வச்சுக்கோங்க. அதே இடத்துல இன்னொரு சிறிய திட்டத்தை நீங்கள்
அதாவது அரசு கொடுக்குற திட்டமாக வச்சுக்கோங்க. ஒரு சான்றிதழ் கொடுக்குறோம், நான் உங்களுக்கு வந்து இந்த சின்ன செக்டாரை இதிலேருந்து இப்படி கொண்டு வரேன் அப்படின்னு. ஏன்னா அப்படி சொல்கிறது எனக்கு ஒரு திட்டம் திமுக ஆட்சியில் ஞாபகத்துக்கு வரல, அதனால தான் நான் இப்படி சொல்கிறேன். ஒரு சிறிய திட்டம்னு வச்சுக்கோங்க, அதை எடுத்துக்கொண்டு இந்த கல்வி கடன் ரத்துக்கும் அதுக்கும் ஈக்குவலாக கொண்டு வர முடியுமா? இல்லை, அதுக்கு தான் வந்து மாணவர்களுக்கு தமிழ் புதவன் திட்டம், மாணவிகளுக்கு சரி 1000 ரூபா கொடுத்தா அவன் கல்வி கடன் முடிஞ்சு போச்சா சார்? ஒரு இன்ஜினியரிங் மாணவன் குறைந்தது ஒரு 5 லட்ச ரூபா கடன் வாங்கியிருப்பான். ரொம்ப கம்மியாக பார்த்தா நீங்கள் அவனுக்கு எவ்வளோ ரூபா கொடுப்பீங்க? 1000 ரூபா கொடுத்தா கல்வி கடன் ரத்தாயிருமா? இந்த 5 லட்சத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் எத்தனை பேருக்கு 1000 ரூபா கொடுப்பீங்க? அப்போ நீங்கள் செய்கிறது உண்மையிலேயே கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதா, அல்லது உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துட்டோம் அதை எங்களை செய்ய முடியல, இந்தாங்க ஒரு 1000 ரூபா அப்படி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறது? கிட்டத்தட்ட லஞ்சம் கொடுக்குற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக. இப்போ 5 லட்சம் கடனில் இருக்கிறவன்ட்டு 1000 ரூபா கொடுக்கறது அவனுக்கு தீர்வு கிடைக்குமா சார்? நிச்சயமாக கிடையாது. அப்போ அந்த வாக்குறுதியை எந்த அளவு டேமேஜ் பண்ணியிருக்காங்க? அப்போ நீ முதல்ல சொல்லிட்டு போங்க, எங்களால் கல்வி கடன் ரத்து செய்ய முடியாது, 1000 ரூபா மாதம் தரோம் அப்படிங்கிறது தானே சொல்லியிருக்கணும். அப்போ இப்படி இதில் எங்கேயாவது காவல் அறன்னு திமுகவை சொல்லக்கூடிய ஒரே ஒரு திட்டத்தை நம்மளால் சொல்ல முடியுமா? தாலிக்கு தங்கத்தை நிறுத்தினீங்க, 1000 ரூபா குடும்ப தலைவி கொடுக்குறோங்கிறீங்க. திருமண உதவி திட்டங்கள் சரியாக கொடுக்கப்படலை, 1000 ரூபா மகளிர் கொடுக்குறோங்கிறீங்க. மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுத்தோம், நீங்கள் கொடுக்கல, கேட்டால் 1000 ரூபா கொடுக்குறாங்கிறீங்க. இந்த ஒரே ஒரு 1000 ரூபாயை சொல்லிவிட்டு எத்தனை திட்டங்களை நீங்கள் நிறுத்தி வச்சுருக்கீங்க? பிங்க் பேருந்து. பிங்கு பேருந்து. அதான் நம்ம எடப்பாடியார் போகிற வாகனத்தை வந்து சுந்தரா டிராவல்ஸுங்கிறாரு. இங்கே சுந்தரா டிராவல்ஸ் மாதிரி ஸ்டாலின் பஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. அது ஸ்டாலின் பஸ்ன்னு நம்ம சொல்லலை, அவரே சொல்கிறார். நான் விலையில்லா பேருந்தை ஸ்டாலின் பஸ் என்று மக்கள் அன்போடு அழைக்கிறார்கள் அப்படின்னு. அந்த அன்போடு அழைக்கிற ஸ்டாலின் பஸ் எப்படி போகுதுன்னு பார்த்தீங்களா? டெய்லி ஒரு ஸ்டாலின் பஸ் டயர் கலண்டு ஓடியது, பின்புறம் விழுந்து நொறுங்கியது, ஓட்டை விழுந்தது. இது ஓட்டை உடசல் சுந்தரா டிராவல்ஸை ஸ்டாலின் பஸ்ஸாக கொடுக்குற நீங்கள் படிக்கட்டு உடஞ்சி விழுந்தது. இத்தனை செய்திகள் இருக்குது சார் அந்த பஸ்ஸுக்குள்ளே. யாராவது ஒருத்தர் நான் பாதுகாப்பாக ஸ்டாலின் பேருந்தில் பயணித்து வந்தேன்னு எங்கேயாவது ஒரு சொன்னதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? உயிரை பிடிச்சிட்டு பயணம் செஞ்சுட்டு வந்துக்கிட்டு இருக்கோங்க அந்த பஸ்ஸில்ங்கிறது தானே. அது காரணம் என்ன? நார்மலாக நீங்கள் இருந்தது கூட அந்த பஸ்ஸை ஒழுங்காக பராமரிச்சிருப்பாங்க. இப்போ பிங்க் அடித்ததுனால ஓசு தானே எப்படி வேணாலும் போமா, உயிரை கையில் பிடிச்சிட்டு போங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்கீங்க. இதுக்கு பேர் காவலாரண்ணா? அப்படி சொல்லலாமா? அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் மக்களெல்லாம் பார்க்கறது இல்லை. ஏன்னா நீங்கள் வார்டில் ஏதோ எழுதி கொடுத்ததை படிச்சுட்டு திருப்பி வந்துடுறீங்க. அடுத்த நாள் யாராவது ஒரு காமன் மேனை ஒரு இடத்துல போய் பாருங்கள், ரோட்டில் பாருங்கள். நீங்கள் கூப்பிட்டு வச்சு 2 பேரை சமாதானப்படுத்தி அதுக்கப்புறம் பேட்டி எடுத்து போடக்கூடாது. வாக்கிங் போகிறப்போ அதுவும் முதல் நாள் வந்தாலே மறுபடியும் கொண்டு வந்து வீடியோ எடுத்து போடுறது. அது இல்லாமல் இயல்பான ஒரு காமன் மேன் மக்கள்கிட்ட போங்க. அதுக்கு உதாரணம் தான் உங்கள் மீட்டிங்லேயே போய் ஒரு அம்மா, உங்கள் மீட்டிங் வந்து அம்மா கேட்டு என்னையா 1000 ரூபா கொடுக்குறேன் 1000 ரூபா கொடுக்குறேன், 1000 ரூபா வச்சு ஒரு மூக்குத்தி கூட வாங்க முடியாத நிலைமையில் இருக்கோம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்களே. இதுதானே சார் யதார்த்தம். இந்த நம்ம இப்போ பேசிய பதில்களையெல்லாம் விட ஒரு மூதாட்டி வந்து சொன்ன யதார்த்தமான அந்த பேச்சில் எவ்வளோ பொருளாதார விஷயங்கள் அடங்கியிருக்கு, எவ்வளோ பொய் வாக்குறுதி நீங்கள் கொடுத்துருக்கீங்கிறது. இதே சொல்லிக்கிட்டு இருக்காங்கப்பா, தயவுசெய்து அடுத்து நலத்திட்டத்துக்கு நகருங்கன்னு அவங்க சொல்கிறாங்கல்ல. 1000 ரூபாயே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ வருஷத்துக்கு சொல்லுவீங்க? அதுவும் உடனே கொடுத்தீங்களா? 2.5 வருஷம் கழித்து கொடுத்துருக்கீங்க. அதை கொடுத்து 1.5 வருஷத்துக்குள்ளே ஏதோ ஒரு நூற்றாண்டு காலம் கொடுத்த அளவுக்கு விளம்பரப்படுத்தியாச்சு, பேசியாச்சு. அது கொடுத்த காசோட புதிய காலத்தோட அதிகமாக விளம்பரம் அதுக்கு. இது என்ன சார் இதுக்கு? இது பேர் காவலாரண்ணா? காவலாரன்லாம் கிடையாது. அதிமுக என்கின்ற நல்லாட்சி அதனுடைய தொடர்ச்சியை கெடுத்த கேடுகட்ட காவலாரன் திமுக ஆட்சின்னு நம்ம சொல்லணும். கண்டிப்பாக சார். அந்த மாநாட்டில் ஸ்டாலின் அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, திமுகவை விட சிறந்த கொள்கை இங்கே இருக்குது, மாற்றம்னு பேசுனாங்களா, மாறிட்டாங்க, திமுக தான் மாறாமல் கொள்கையோடு இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தி சொல்லியிருக்காரு அவர். அது வந்து முழுக்க தவறான செய்தியும் புரிதலற்ற செய்தியும் உண்மைக்கு முரணான செய்தியும். எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா இருக்கும் வரை திராவிட முன்னேற்றக் கழகம் அதன் தன்மையோடு இருந்தது, திமுகவின் கொள்கையோடு இருந்தது. அவருடைய மறைவுக்கு பிறகு புரட்சித் தலைவர் எப்போது தனி இயக்கம் கண்டாரோ அன்றிலிருந்து திராவிட முன்னேற்றக் கழகம் திமுகவினுடைய, அதாவது அண்ணா தோற்றுவித்த திமுகவினுடைய கொள்கை என்பது அண்ணாயிசமாக அதிமுகவினுடைய கொள்கைகளிலும் கொடிகளிலும் பெயரிலும் அதிமுகவின் சிந்தனை ஓட்டத்திலும் செயல் திட்டத்திலும் அரசு திட்டங்களிலும் தீர்க்கமர நிறைந்திருப்பது தான் அந்த கொள்கை. எங்கே உங்களிடம் முதலில் அந்த கொள்கை இருக்கிறதா? இப்போ இதற்கு உண்மை அப்படின்னு பார்த்தோன்னா,
இப்போ திமுக அண்ணா புரட்சித் தலைவர் கட்சி ஆரம்பித்து விட்டார், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். திமுக என்று அவர்கள் அண்ணா பெயரை வைத்துக்கொண்டு அந்த ரீட்டைன் பண்ணிக்கிட்டாங்க அந்த பெயரை. அப்போ அண்ணாவின் பெயரையும் அண்ணா கட்சியின் பெயரையும் சேர்த்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வருகிறது. தேர்தலில் போய் சந்திக்கிறோம். தொடர்ந்து 3 முறை வெற்றி பெறுகிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்னா, அப்போது உண்மையிலேயே அண்ணா கண்ட திராவிட முன்னேற்றக் கழகம் எது என்பதற்கு மக்கள் 3 முறை பதில் சொன்னார்கள். அதிமுக, அதிமுக, அதிமுக. அப்போ அண்ணாவின் கொள்கைகள் இருக்கும் இடம் எது என்று கேட்டால் அதிமுக, அதிமுக, அதிமுக. இது உண்மையான விஷயம். அதே மாதிரி இப்போ எடப்பாடியாரை பார்த்தீங்களா, தொடர்ந்து ஒரு சில தேர்தல் சறுக்கல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கருணாநிதி உடைய அந்த அரசியல் எடுத்துக்கோங்க. முதல் முறை முதலமைச்சரான போது அண்ணா முதலமைச்சராக மக்கள் ஓட்டு போட்டார்கள். அதில் புரட்சி தலைவருடைய அந்த துப்பாக்கி சூட்டு காயம் பதித்த புகைப்படம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்கான விதையாகவும் அதோடு அண்ணாவோடு இணைந்தது. காரணம் அதுதான். அப்போ அண்ணா முதலமைச்சராக, அண்ணாவின் மறைவுக்கு பிறகு கருணாநிதி வந்தார். தேர்தலில் நேரடியாக கருணாநிதி நிற்கவில்லை, முதலமைச்சர் வேட்பாளர் என்ற அடிப்படையில். அடுத்த தேர்தல் புரட்சி தலைவர் இருந்து பிரச்சாரம் செய்து மறுமுறை திமுக வெற்றி பெற்றது. அப்போதும் கருணாநிதி என்கின்ற தனி மனிதர் மட்டும் இருந்து வெற்றியை காணவில்லை, எம்ஜிஆர் இருந்தார். அடுத்த முறை அண்ணாவுக்கே எம்ஜிஆர் தேவைப்பட்டார். அடுத்த முறையும் எம்ஜிஆர் தேவைப்பட்டார். ராமச்சந்திரா. ஆமாம். அதுக்கு அடுத்த முறை 3 முறை எம்ஜிஆர் தனித்து நின்று அவர் வெற்றி பெற்று முதலமைச்சராகிறார். இப்போ நீங்கள் இதுவரைக்குமே கருணாநிதி முதலமைச்சர் 2 முறை ஆயிருக்கலாம், ஆனால் தனித்த கருணாநிதி என்னுடைய கொள்கை இது என்று சொல்லி மக்களை சந்தித்து வென்றதே இல்லை. அண்ணாவின் தயவு, எம்ஜிஆரின் தயவு இல்லாமல் கருணாநிதியின் அரசியலே இங்கே இல்லைங்கிறதுக்கு தேர்தல் முடிவுகள் உதாரணமாக. அதற்கு அடுத்து ட்ராவல் பண்ணுங்கள். புரட்சி தலைவர் மறைந்த பிறகு அப்போது அதிமுக பிளவு கண்ட நேரத்தில் கருணாநிதி 1 முறை வென்றிருக்கிறார். அப்போ கருணாநிதி 1 முறை தனித்து ஜெயிப்பதற்கு எத்தனை தேர்தல்களை கடந்து வந்து தனித்த கருணாநிதி ஆட்சி அமைத்தார். அதுவும் 1.5 ஆண்டுகள் ஆட்சி கலைக்கப்படுகிறது. அதிமுக பிளவுற்று நின்றது. அப்போ இன்னமும் கருணாநிதி ஜெயிக்கலை. அடுத்த முறை அதிமுக மீண்டும் ஆட்சி அமைக்கிறது. 96இல் சசிகலா அந்த வளர்ப்பு மகன் ஆடம்பர திருமணம் என்கின்ற அந்த ஒரு நிகழ்வு நடந்ததாலே மீண்டும் கருணாநிதிக்கு ஆட்சி கிடைத்ததை ஒழிய, கருணாநிதி ஆட்சி அமைந்தது 96 என்று வச்சுக்கோங்க. அவர் அரசியலுக்கு வந்தது எவ்வளவு? இவ்வளவு ட்ராவலில் தனித்து 5 முறை ஆட்சி செய்யக்கூடிய, தனித்து நின்று வெற்றி பெற்றது அப்போ தாங்க. இவங்கெல்லாம் யாரை பற்றியா திமுக பேசுகிறதுக்கு தகுதி இருக்கா? உங்கள்கிட்ட என்ன கொள்கை இருக்குது? உங்கள் கொள்கை இன்று அளவு ஜெயிச்சதே கிடையாது. அன்றைக்கும் இந்த சசிகலா அம்மையார், இந்த வளர்ப்பு மகன், இந்த போன்ற விஷயங்கள் இல்லை என்றால் திமுகவை எராடிகேட் பண்ணிப்போங்க. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டிலேருந்து எராடிகேட் ஆகிருக்கும். இன்றைக்கு அதற்கு பிறகு அப்படி ஒரு நிலை. இன்றைக்கு மீண்டும் அதிமுகவை மிகச்சிறப்பாக ஒருங்கிணைத்து கொண்டு ஒரு செயலில் இருக்கார். அதிமுகவை போன்று அண்ணாவின் கொள்கைகளையும் அண்ணாவின் திட்டங்களையும் புரட்சி தலைவரின் திட்டங்களையும் புரட்சி தலைவி அம்மாவின் திட்டங்களையும் பெற்றிருக்கிற கொள்கை பூர்வமான, இன்னும் சொல்லப்போனால் உலக அரசியல் வரலாற்றில் ஒரு இயக்கத்திற்கான தலைவர் அடுத்த தலைமுறை அடையாளம் காட்டுவிட்டு செல்லாவிட்டாலும் கூட தொண்டர்களே தலைவரை தேர்ந்தெடுக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஜனநாயக கட்சியாகவும் அதிமுக இருக்கிறது. உங்கள் கட்சியில் எங்கே ஜனநாயகம் இருக்கிறது என்று உதயநிதி சொல்ல வேண்டும். உங்கள் கட்சியின் கொள்கை என்ன என்பதையும் சொல்ல வேண்டும். எது உங்கள் கட்சிங்கிறதையும் சொல்லணும். உங்கள் தாத்தா எப்போ முதல்ல தன்னிச்சையாக நான் திமுக தலைவர் என்று சொல்லி தேர்தலில் வெற்றி பெற்றார் என்று சொல்ல வேண்டும். இத்தனை ஆண்டுகள் உங்கள் தாத்தாவை தோல்வியிலே வச்சுருந்தோம், அதற்கு என்ன காரணங்கிறதையும் சொல்லணும். அப்படி சொன்னீங்கன்னா திமுக ஒரு குடும்ப கட்சி, நாடக கட்சி, அடுத்தவர்கள் பலகீனம் காணுகிற போது மட்டுமே எங்களால் ஆட்சிக்கு வர முடியும் என்கின்ற தமிழகத்தில் தனக்கென மிகப்பெரிய ஓட்டு வங்கி இல்லாத ஒரு கட்சி என்பதுதான் யதார்த்தமான உண்மை. கண்டிப்பாக சார். இப்போ முதல்வர் ஸ்டாலின் என்ன சொல்கிறாருன்னா, எதிர்க்கட்சி தலைவர் வந்துட்டு பதவியில் முதல்வராக இருக்கும்போது எதுவுமே பண்ணலை, தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக அடகு வச்சுட்டு கட்சியை வந்து அடகு வச்சுட்டு கட்சி ஆரம்பிக்கும் போது அண்ணா இசம் சொல்லி ஆரம்பித்தாங்க. இப்போ வந்து அடிமை இசம் எழுதி கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து அமித்ஷாவே சரணம் அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுகிறக்கூடிய ஒரு சூழல் வந்துருச்சு அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டை வச்சுருக்காரு சார். சரி சார். உண்மையிலேயே அண்ணா இசம்ன்றது அதிமுகன்னு நம்ம சொல்கிறீங்க, ஆனால் இவருடைய குற்றச்சாட்டு வந்து இப்படி இருக்குது. அதாவது அண்ணா இசத்தை பற்றி தெரியாதவர்களும் அண்ணாவின் சிந்தனைகள் குறித்து புரியாதவர்களும் அண்ணாவின் கோட்பாட்டுக்கு நேர் எதிராக தன் குடும்பத்தை முழுவதும் கட்சியிலும் ஆட்சியிலும் பங்கு பெற செய்திருக்கிறவர்களும் வேறு என்ன சொல்ல முடியும்?
ஸ்டாலினால் வேறு என்ன எனக்கு தெரியாதுல்ல அவருக்கு. அண்ணாவுன்னா என்ன தெரியாது, அண்ணாவினுடைய கொள்கை என்னன்னு தெரியாது ஸ்டாலினுக்கு. அண்ணா தன்னுடைய கட்சியை எப்படி வைத்திருந்தார் என்கின்ற இது தெரியாது. இன்னும் சொல்லப்போனால் வாரிசு இருக்கிறதா என்று கேட்டால் எங்களுக்கு வாரிசு இருக்கிறது, நாங்கள் அரசியலில் வச்சுருக்கோம்னு சொன்ன ஸ்டாலின் அண்ணாவை குறித்து பேசலாமா? ஏன் அண்ணாவுக்கு வாரிசு இல்லையா? தொடர் அண்ணாவினுடைய வாரிசு என்று அவருடைய மனைவி இல்லையா? வளர்ப்பு மகன் இல்லையா? நீங்கள் வந்தீங்க உள்ள அப்போ நீங்கள் அவுரங்கசீப்பா? அண்ணாவின் அந்த வாரிசை நீங்கள் அழிச்சிங்களா? கட்சிக்குள்ளே வரவிடாமல் செஞ்சது உங்கள் அப்பாவா? என்ன ஏதாவது இவர் பேசின எல்லாத்தையும் எடுத்து பாருங்கள். அண்ணா திமுகவில் தலைவராக இருப்பதற்கு தகுதியற்றவர் ஸ்டாலின் சொல்கிற அளவுக்கு நம்ம சொல்லலாம். ஏன் வைகோ சொல்லலையா? ஸ்டாலினா? ஸ்டாலின்ங்கிறது ஒரு மெட்டீரியல்னாரு. சத்தியம் டிவிக்கு கொடுத்த பேட்டி இன்னும் எல்லா சமூக வலைத்தளங்கள்லாம் இருக்குது. இலங்கை பிரச்சனை ஸ்லோன் மேட்ரான்னு கேட்பாருன்பார். ஒரு சாதாரண திமுகவில் இருக்கக்கூடிய கிளைக்கழக செயலாளருக்கு இருக்கக்கூடிய நாலேஜ் கூட கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் நான் சொல்லலை. ஏன்னா ஸ்டாலின் அண்ணா இது வரைக்கும் நேரில் பார்த்தது கிடையாது. ஆனால் சிறு வயதிலிருந்து ஸ்டாலினோடு பேசி பழகி அந்த குடும்பத்துக்குள் இருந்து வளர்ந்து அந்த கட்சியில் பெரிதான மரியாதைக்குரிய வை கோபால்சாமி அவர்கள் ஸ்டாலின் குறித்து வைத்த விமர்சனம், இதே மாதிரி ஒரு விமர்சனத்தை தமிழ்நாட்டு அரசியலில் வேறு எந்த கட்சி தலைவருக்கும் வேறு யாரும் சொன்னது கிடையாதுங்க. கண்டிப்பாக. பார்த்தீங்களா? இவ்வளவு அழுக்க வச்சுக்கிட்டு நீங்கள்லாம் பேசலாமா? என்ன அடகு வச்சார்? 11 மருத்துவக் கல்லூரிகளை மருத்துவமனைகளோடு மாவட்டங்களில் நிறுவி இருக்கிறார். ஒரே ஒரு அங்கன்வாடி கட்ட முடியுமா உங்களால்? இல்லை ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டியிருக்கீங்களா இந்த ஆட்சியில்? நீங்கள்லாம் வெளியே பேசலாமா அவரை பற்றி? ஒட்டுமொத்தமாக 10 ஆண்டு காலத்தில் 17 மருத்துவக் கல்லூரிகள், மருத்துவமனைகளுடன் கூடிய கல்லூரிகள் செய்ய முடியுமா? செஞ்சுருக்கீங்களா? எத்தனை கலைக்கல்லூரிகள், சட்டக்கல்லூரிகள், கால்நடை மருத்துவக் கல்லூரிகள்? ஏன் சார் பாரதியார் சொல்லுவார், பொய் சோம்பர் கவலை அச்சம் ஐயம் எனும் பேயை எல்லாம் ஞானம் எனும் வாழாலே அறுத்து தள்ளுன்னு சொல்லுவார். ஒருத்தனுக்கு கல்வி கொடுத்துருங்க சார், அவன் முன்னேறி போய்கிட்டே இருப்பான். நீங்கள் வேறு எதுவுமே கொடுக்க வேண்டாம். அப்போது கலைக்கல்லூரி, மருத்துவக் கல்லூரி, சட்டக்கல்லூரி, கால்நடை மருத்துவக் கல்லூரி என்று ஒரு அறிவு பெட்டகமாகவே தமிழகத்தை இந்த 10 ஆண்டு ஆட்சி காலத்தில், 10 ஆண்டில் மட்டும் சொல்கிறேன். நீங்கள் பொறியியல் கல்லூரியுடைய பொற்காலம் எம்ஜிஆருடைய ஆட்சி காலங்கிறது உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி மருத்துவக் கல்லூரியுடைய பொற்காலம் எடப்பாடியினுடைய ஆட்சி காலம் என்று சொல்லுகிற அளவுக்கு நாங்கள் கல்வியில் மிகப்பெரிய புரட்சியை செஞ்சுருக்கோம் சார். யாரை பார்த்து அடகு வச்சேன்னு கேட்குறேன். இத்தனை மருத்துவக் கல்லூரிகள், எத்தனை மருத்துவக் கல்லூரி இடங்கள், இதில் 7.5%. உலகத்தில் வேறு எந்த நாட்டில் கூட ஒரு ஏழை தன்னுடைய பாடத்திட்டத்தை சரியாக படித்தால் இன்றைக்கு உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய கல்விகளில் உயர்தரமான கல்வி, அதிக வருவாய் ஈட்டக்கூடிய கல்வி என்று சொல்லக்கூடிய மருத்துவ கல்வியை தமிழகத்தில் தான் எட்ட முடியும், வேற எங்கேயும் எட்ட முடியாது சார். இதுக்கு பேர் அடகு வச்சதுன்னு சொல்லுவீங்களா? அதுக்கு இணைய ஒரு திட்டத்தை உன்னால் இந்த ஆட்சி காலத்தில் கொண்டு வர முடிஞ்சதா? கொண்டு வர முடியுமான்னு கேட்குறேன். இவ்வளவு அறிவு வளர்ச்சியும் அறிவு புரட்சியும் செஞ்சுருக்கக்கூடிய இயக்கம் அதிமுக. புரட்சி தலைவர் அம்மா, எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார், அதிமுகவினுடைய முன் தலைவர்கள். நீங்கள் என்ன செஞ்சீங்க? நீங்கள் முதல்ல ஆட்சிக்கு வந்ததே இப்போது அடுத்தவருடைய பலகீனத்தில் வந்திருக்கீங்க. நீங்கள் இந்த அளவுக்கு ஆட்சி அதிகாரம் இருக்குங்கிறதுனால பேசுகிறதெல்லாம் எவ்வளவு அராஜகத்தினுடைய வார்த்தைகள்ங்கிறது தெரியும். யாரை பார்த்து கேட்குறீங்க அடமான வச்சுன்னு? உங்கள் அம்மாவுடைய தயாளு அம்மா முதலியானவர்களை மேல் மாடியில் வைத்து விசாரணை நடத்தி கொண்டு 63 இடங்களை சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் எடுத்துக்கொண்ட போது வாய் மற்றும் அனைத்தையும் மூடிக்கொண்டு அமைதியாக இருந்த நீங்கள்லாம் அடமானத்தை பற்றி பேசுகிறீங்களா? இல்லை அடிமை வாழ்வை பற்றி பேசுகிறீங்களா? அடிமைப்பட்டு கிடந்தீர்கள் 18 ஆண்டுகள், எந்திக்க முடியாமல் காங்கிரஸ்கிட்ட. அடிமை என்று சொல்வதற்கு தமிழகத்தினுடைய அடையாளம் என்று சொன்னால் அரசியல் வரலாற்றில் 18 ஆண்டு கால அடிமை யார்? 18 வேண்டாம் சார். காங்கிரஸ் கருணாநிதி ஆட்சியை கலைத்தது. அதற்கு அடுத்த தேர்தலில் அவர்களோடு கூட்டி சேர்ந்தவர்கள் இவங்க. இது பேர் அடிமை சாசனம், வேறு என்னது சார்? அன்னைக்கு தொடர்ந்து இன்று வரை காங்கிரஸுடைய அடிமையாக தானே உங்களால் இருக்க முடியுது. வெளியே வர முடியுமா? ஒரு காங்கிரஸ் பொதுக்கூட்டத்தில் கேட்குறாரு, தின்னுட்டு கரும்பை தின்னுட்டு சாரை குடிச்சிட்டு சக்கையை போடுறீங்களாடா, ஏமாத்துறீங்களான்னு கேட்குறாரு. பதில் சொல்ல முடியுமா? அந்த கேள்வி அவர் கேட்கப்பட்ட கேள்வி என் காதில் விழுந்தது என்று அதற்கு எதிர் பதில் உங்களால் சொல்ல முடியுமா? இல்லை வேற எவனாவது திமுகவில் சொல்லியிருக்காரான்னு சொல்லுங்க. அமைதியாக இருக்காங்கல்ல. இப்படி ஒரு கேள்வி கேட்டார் ஒருத்தர். சரி, எதுவுமே ஆட்டியிருக்கணுமா வேண்டாமா சார்? சுயமரியாதை இருக்கா இல்லையா உங்களுக்கு? சூடு சொரணை இருக்கா இல்லையான்னு கேட்கணும்ல. அப்போ இவ்வளவையும் சொல்லிட்டு ஆனால் மேடை கிடைச்சது, நான் என்னோட முதலமைச்சர் பதவி இருக்கிறது, நான் பேசினால் செய்தியாகும்னு பேசுனா மக்கள் இதை ஒப்பிட்டு பார்த்தாங்கன்னா நீங்கள் எப்படி இதை எல்லாத்தையும் இப்படி வச்சுட்டு 11 மருத்துவக் கல்லூரி அப்படி முன்னாடி வச்சுக்கோங்க.
67 கலைக்கல்லூரிகளை வச்சுக்கோங்க, சட்டக்கல்லூரிகளை வச்சுக்கோங்க, கால்நடை மருத்துவக் கல்லூரி, இதெல்லாம் வரிசையாக வச்சுட்டு ஸ்டாலின் சொன்ன வார்த்தையும் சொல்லி பாருங்கள். யார் கோமாளிங்கிறது தெரியுமா? செயலில் யார் காட்டுறது? செயலில் செஞ்சு காட்டியிருக்கிறது அதிமுக. செயலில் நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? ஒரு 2 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்திருக்கேன்னு பதில் சொல்ல முடியுமா? கலைக்கல்லூரியை லிஸ்ட்டு போட்டு பார்ப்பேன் யார் பண்ணான்னு. சட்டக்கல்லூரி கொண்டு வந்தீங்களா? அறிவு கொண்டு வந்தீங்களா? தமிழகத்துக்கு அறிவை கொடுக்குற கல்வியை கொண்டு வந்தீங்களா? எதில் செயல்பட்டீங்க? 30,000 கோடியை வச்சுக்கிட்டு உங்கள் மகனும் மருமகனும் திண்டாடிக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்ன உங்கள் முதல்ல நிதி அமைச்சரை அந்த பதவியிலிருந்து இறக்கி விட்டதை தவிர வேறு என்ன சாதனை பண்ணீங்க? என்ன செயல்பட்டீங்க? செயல் இதுதான் செயல். கார் பந்தயம் நடத்துறீங்க. யாருக்கு மகிழ்ச்சின்னா எவனுக்குமே தெரியல. ஏதோ ஒரு அம்மையாருக்கு மகிழ்ச்சின்னு சொல்கிற அளவுக்கு கார் பந்தயம் நடத்துறீங்க. யாருக்கான ஆட்சி நடத்துறீங்க? இதில் நாங்கள் செயலில் செஞ்சு காமிச்சிரும். நீங்கள் செஞ்ச செயல் என்னங்கிறது எங்களுக்கு தெரியாது. தொடர்ந்து அமித்ஷாவே சரணம்ன்ற மாதிரி அதாவது இந்த பாஜக கூட்டணிக்கு அப்புறம் அமித்ஷாவோட ரொம்ப இணக்கமாகி போகிறத தாண்டி அமித்ஷாவோட அடிபணிஞ்சு போகிறது மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுதான் சார். அது இவங்களுக்கு அடிபணிதல்ங்கிறது இவங்க காங்கிரஸிடம் பட்ட அடி இன்னும் மனசுலேருந்து அகலலைன்னு நினைக்கிறேன். காங்கிரஸ் கூட்டு போய் அந்த மாடியில் ரைடும் கீழே தேர்தல் பேச்சுவார்த்தையை நடத்தி சீட்டு போடுங்கனாங்க பாருங்கள். அந்த எஃபெக்ட்லேருந்து அவங்க இன்னும் மீண்டு வெளியே வரவே இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் எடப்பாடியார் கடந்த சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வச்சுருந்தார், நாடாளுமன்ற தேர்தலில் வெளியே வந்துட்டார், இப்போ மறுபடியும் கூட்டணி வச்சுருக்கோம். அது மாதிரி உங்களால் வர முடியுமா? தகுதியும் தெம்பும் திராணியும் இருக்கிறதா? அப்படி இல்லை. அப்போ அடிமை யார், முதுகெலும்பு இல்லாதவன் யாருன்னு முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அடுத்து அண்ணா குறித்த கட்சி, அண்ணாவின் பேரை வைத்திருக்கிற கட்சி இப்படி செய்யலாமான்னு கேட்குறாங்க. 67 அண்ணா ஆட்சி அமைக்கிற போகிறது பாரதிய ஜனசங்கம், அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தாய் கழகம் அண்ணாவினுடைய கூட்டணியில் இருந்தது சார். அப்போ எதிரியை வீழ்த்தணும்னா வலதுசாரி இடதுசாரி என்று முக்கியம் கிடையாது. வாக்கு அதிகம் பெற வேண்டும் என்கின்ற ஒற்றை நிலைப்பாட்டில் நின்று வெற்றியை ஈட்ட வேண்டும் என்பது அண்ணாவுடைய சிந்தனை. முதல் தேர்தலில் அவர் அதை தான் செஞ்சு காமிச்சார். அதை நாங்கள் செய்கிறோம். ஒன்று. இன்னொன்று, அண்ணா நாடாளுமன்றத்திற்கு போன புதிதில் அவர்களுடைய உரைகளில் எடுத்து பார்த்தீங்கன்னா 2 பூபேந்திர குப்தா அண்ட் வாஜ்பாய் இது இருவரும் அவருடைய நண்பர்களாக அவருடைய உரைகளிலேயே அறியப்படலாம். நீங்கள் எடுத்து பழைய உரைகளை எடுத்து படிச்சிங்கன்னா. அதே மாதிரி ஜனசங்கத்தினுடைய மொழிக் கொள்கையை வகுப்பதற்கு அண்ணா உதவி இருக்கிறார் என்று அத்வானி ஒரு தன்னுடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். அப்போ வலதுசாரி இடதுசாரியும் போய் சந்திக்கிற போது கொள்கைகளை விட்டு சந்திப்பதில்லை, கொள்கைகளை முரண்பட்டு சந்திப்பதில்லை, தேர்தல் கூட்டுக்காகத்தான் சந்திக்கிறோம். அப்படி ஒரு இணைப்பை நட்பை அண்ணாவே கொண்டிருந்தார். அண்ணா இயக்கம் கொண்டிருக்காதா? அமித்ஷாவை நீங்கள் போய் காங்கிரஸிடம் சிபிஐயிடம் எப்போது போனாலும் பிடித்து உள்ள வைத்து விடுவார்களோ என்று பயந்து போதை போல நாங்கள் போகலை. நாங்கள் போகிறோம், கூட்டணி பேசுகிறோம், பிடிச்சிருந்தா தொடர்றோம், பிடிக்கலாம் வந்துடுறோம். மத்திய அரசு என்னத்தை மின்சார கட்டணத்தை ஏற்ற சொன்னால், சொத்து வரி ஏற்ற சொன்னால் நாங்கள் ஏற்றுறதில்ல. கூட்டணியில் தான் இருக்கையா, எங்களால் முடியாது, இந்த விஷயம் செய்ய முடியாது, வந்துடுறோம். ஆனால் நீங்கள் அதையெல்லாம் செஞ்சுட்டு உங்களுக்கு காங்கிரஸோடு ஏற்பட்ட அந்த மரண பயத்தை இன்னும் மனசில் வச்சுக்கிட்டு இவர் அமித்ஷாவை போய் பார்க்க போனார், அமித்ஷாவை போய் பார்க்க போனேன்னு அவர் பார்க்க போகிறார், கூட்டணி பேச போகிறோம், வரப்போகிறோம். உங்களுக்கு என்னப்பா அதில்? ஏன் இந்த பயம்? ஏன் ஒரு தலைவரை இவ்வளவு நுணுக்கமாக இவ்வளவு பின்னாடியே போய் அவருடைய ஒவ்வொரு நிமிடத்தையும் நீங்கள் ஸ்டடி பண்ணுங்கள். அவருடைய ஒவ்வொரு சிறு முயற்சி கூட திமுக வீழ்த்திருங்கிற பயம் தானே அதில் ஒழிஞ்சிருக்கு. நீங்கள் யாரை ஃபாலோ பண்ணுவீங்க சார்? உங்களுக்கு எதிரி மிகவும் தீர்க்கமானவர், திடமானவன், தைரியமானவராக உங்களை வீழ்த்தி விடுவான் என்று நினைக்கிற போது எத்தனை ஸ்பை அனுப்புவீங்க அங்கே? அந்த தேர்தல் பயம் தானே. நீங்கள் இப்படி ஒவ்வொருத்தரையாக அவர் எங்கே போகிறார், என்ன பேசுகிறார், யாரை பார்க்குறார் பார்த்துட்டு போட்டு உங்களுக்கு என்ன? நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கேன்னு சொல்கிறீங்க, உங்களோட கூட்டணி இருக்கேன்னு சொல்கிறீங்க. உங்கள் கூட்டணி எதெல்லாம் என்று சொன்னால் மனிதநேய மக்கள் என்ன ஜவஹர்லா அந்த கட்சியை சொல்கிறீங்க, அப்புறம் இன்னும் கொங்கு மக்கள் கட்சி சொல்கிறீங்க. இன்றைக்கி தேர்தலில் பதவியெல்லாம் ரத்தாகி போச்சு. திமுகவிலிருந்து 3 கூட்டணி கட்சிகள் விலகல்னு போட்டுடலாமா? பதவி ரத்தாயிடுச்சுல்ல, கட்சி பதவி ரத்தாயிடுச்சுல்ல சார், அங்கீகாரம் ரத்தாயிடுச்சு, முடிஞ்சு போச்சா? அப்போ 3 கூட்டணி போயிடுச்சுன்னு சொல்லிடுவோமா? நாங்கள் முதல்லேருந்து சொல்லிட்டு வரோம், அது திமுகவோட அணி தான். நீங்கள் கூட்டணி எண்ணிக்கை அடிப்படையில் அதை உயர்த்தி காட்டாதீங்க, பலமாக இருக்குன்னு சொல்லாதீங்க. அது திமுகவில் இருக்கிற இன்னொரு செப்பரேட் விங், அவ்வளோதான் அதோடைய பொருள். இன்றைக்கு தேர்தல் ஆணையம் அதை தானே சொல்லியிருக்கேன்.
அப்போ நாங்கள் பெரிய வரிசையாக 1 2 3 கூட்டணி போட்டு வச்சுருந்தா என்ன பிரயோஜனம்? ஒரு 100 ரூபாயும் ஒரு 5 ரூபாய் 3 ரூபாய் 8 ரூபாய் 10 ரூபாய் 15 ரூபாய் சில்லறையே வைத்தாலும் 100க்கு இணையாதா இல்லையாங்கிறதானே கேள்வி. அதுபோல் அதிமுகவினுடைய வாக்கு வங்கி என்பது தமிழகத்தில் மிகப்பெரிய இயக்கம் அதிமுக தான். இன்றைக்கும் அதிமுகவினுடைய ஓட்டு வங்கியும் அதனோடு சேருகிற கட்சியினுடைய வங்கியும் அது நீங்கள் எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் வாக்கு வங்கி அடிப்படையில் மிகப்பெரிய வெற்றியை பெறக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு அதிமுக இருக்கிறது. அதனுடைய இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் இதை சொல்வதனால்தான் நீங்கள் தலைவர் அதனுடைய பொதுச் செயலாளரை ஏதாவது இது போன்று முகம் தடைக்கிற போது, ஒரு தலைவர்கள் அசௌகரியமாக இருக்கும்போது பத்திரிகைகள் செய்யக்கூடாத வேலையை கூட திமுக செய்ய வைக்கிறது. அப்படிங்கிறது தான் அதிமுகவினுடைய வெற்றி எவ்வளோ பிரகாசம் இருந்தால் இத்தகைய வேலைகளில் அவர்கள் இறங்கி இருப்பார்கள் என்பது மிக தெளிவாக தெரிகிறது. கண்டிப்பாக சார். இப்போ நம்ம அதிமுகவில் இவ்வளோ மருத்துவக் கல்லூரிகள், வேளாண் கல்லூரிகள் மாதிரி ஒரு பட்டியலிட்டுங்க. ஆனால் ஸ்டாலின் என்ன சொல்கிறாருன்னா, கொரோனா போன்ற நிதி நெருக்கடி காலத்தில் கூட நாங்கள் வேலைவாய்ப்பு உருவாக்கி முதலீடுகளை ஈர்த்து இரட்டை இலக்க பொருளாதாரத்தை அடைஞ்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அது சுத்தமான பொய் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு உதாரணம். ஏன்னா அதாவது கொரோனா வந்தது அதிமுகவினுடைய ஆட்சி காலத்தில். அதிமுக ஆட்சி காலம் இருக்கும் வரை இறப்பு நேராமல் பார்த்து கொண்டார். மிகச்சிறந்த முறையில் மிக தெளிவாக தீர்க்கமாக கொண்டு வந்து திமுக ஆட்சிக்கு வருகிற போதெல்லாம் அதாவது ஒரு மாதம் அடைப்பு மீண்டும் திறப்பு இப்படி சகஜ நிலைக்கு கிட்டத்தட்ட வந்துவிட்ட நிலையில் தான் அவங்க வந்தாங்களே ஒழிய அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்த அந்த தொடர் அடைப்புங்கிறது இல்லை. அப்படி தொடர் அடைப்பு இருந்தபோது கூட 60,000 கோடியை ஈர்த்தவர் எடப்பாடியார். நீங்கள் எத்தனை கோடியை ஈர்த்தீங்க? இதுலேயும் மொட்டையாக தான் சொல்கிறாரே ஒழிய தொகை குறிப்பிட்டு இத்தனை பேருக்கு வேலை கொடுத்தோம் என்று இப்படி புள்ளி விவரங்களோடு ஏதாவது சொல்ல முடியுமான்னா சொல்ல முடியாத நிலையில் இருப்பவர்கள் தான் திமுககாரர்கள். அடுத்து இரட்டை இலக்க வளர்ச்சி. இந்த இரட்டை இலக்க வளர்ச்சிக்கு காரணம் என்ன? அன்னைக்கே கோவிட் நேரத்தில் இந்தியா டுடே போன்ற பத்திரிகைகள் ஒரு சர்வே செய்து இந்தியாவில் உள்ள மாநிலங்களில் இந்த கோவிட் காலத்தில் கூட தமிழகம் தன்னுடைய நிதி ஆதாரத்தில் மிகச்சிறந்த இடத்தில் இருந்தது என்று கொடுத்தார். அப்போது திமுக ஆட்சி அமைவதற்கு முன்னால் உள்ள சர்வே. அவ்வளவு ஸ்திரமான அரசாங்கத்தை எடப்பாடியார் விட்டு சென்றார். அதனால் தான் உங்களால் இப்படி இரட்டை இலக்கு என்று சொல்லக்கூடிய நிலைக்கு வர முடிந்ததே ஒழிய இந்த இரட்டை இலக்குன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதில் கூட எந்த மாதத்தில் 9வது இடத்தில் 9% இருந்தது, எப்போது 10வது சதவீதத்துக்கு வந்ததுன்னு சொல்லுவானுங்களா பாருங்கள்? சொல்ல மாட்டாங்க. அதுக்குள்ளே தான் அரசியல் ஒழுங்கு. அப்போ எத்தனை ஆண்டுகள் 7% இருந்தது, 8 இருந்தது, 9 இருந்தது, 10 இருந்தது, அப்படி வரிசையாக சொல்லிட்டு அந்த ஒரு வளர்ச்சி விகிதத்தை ஒப்பிட்டு சொல்லுங்க. இதுல இருந்தே எவ்வளவு பெரிய டுபாக்கூர் வேலைன்னு தெரியுதா? ஆட்சிக்கு வந்தப்ப எப்படி இருந்துச்சு, அடுத்த வருஷம் ஒரு வருஷத்துல எப்படி இருந்தது, அந்த ஒரு வருஷத்துக்கு இப்படி வர்றதுக்கு நீ ஏதாவது செஞ்சியா? அதுல முக்கியம் தானே. இந்த உயர்வு 9லிருந்து 10% மாறுகிற போது நான் இத்தனை முதலீடுகளை உள்ளே போட்டேன், இவ்வளவு ரிட்டர்ன் வந்ததுக்கான என்னுடைய திறமை இதுன்னு அடுக்கிருக்கீங்களா எங்கேயாவது? ஒரு அறிக்கை, வெள்ளை அறிக்கை இல்லை, முடியாதுல்ல. இருந்தால் விடுவானுங்களா சார்? இருந்தால் இதுக்குள்ளே ஊரா போஸ்ட் அடிச்சிருப்பாங்கல்ல. அப்போ இந்த விளம்பரம் அப்போது இயல்பிலேயே 10 ஆண்டு காலம் அதிமுக செய்து வைத்த கட்டமைப்புகள், முதலீடுகள், திட்டங்கள், இதிலிருந்து வந்த அபிவிருத்தி, கொரோனா காலத்தில் கூட தாக்குப்பிடிக்க முடிந்த பொருளாதார நிலையை எடப்பாடியார் வைத்திருந்தது, இது எல்லாம் சேர்ந்து தான் இந்த வளர்ச்சி நிலைக்கு காரணமே ஒழிய கடன் வாங்கிவிட்டு வட்டி கட்டுவதற்கே இத்தனை ரூபாய் என்று சொல்லுகிற நீங்கள் செய்ததெல்லாம் இதனுடைய வளர்ச்சியை தடுத்தது என்று தான் நான் சொல்கிறேன். இந்த இரட்டை இலக்கத்தில் இருந்து இன்னும் அதிகம் ஒரு 15, 20 என்று போயிருக்க வேண்டிய பொருளாதாரத்தை 11லே நிறுத்திய வளர்ச்சியை தடுத்த ஒரு அரசு என்றால் அது திமுக அரசு என்பது தான் எங்களை போன்றவர்களுடைய குற்றச்சாட்டு. இல்லை, இப்போ அவங்க சொன்ன மாதிரி பொருளாதாரத்தை ஈர்த்து அந்த மாதிரி முதலீடுகள் பெருக்கியிருந்தா கடன் இவ்வளவு லட்சம் கடன் ஏறி இருக்காதுல்ல சார், கடன் சுமை வந்திருக்காத, இவ்வளோ ரூபா வாங்க வேண்டிய அவசியம் இல்லையா? அப்போ நீங்கள் ரெண்டுக்கு சொல்கிறதுக்கும் முன்னுக்கு எவ்வளவு மக்களை ஏமாற்றுகிற வேலை பாருங்கள். பொருளாதார வளர்ச்சி, முதலீடு ஈர்ப்பு, கடன் அதிகரிப்பு அப்படின்றப்ப ஒரு காற்று உருவாது. அப்போ உங்களுடைய எண்ணம் தான் என்ன? நீங்கள் இவ்வளவு புள்ளி உரங்களோடு சொல்கிறவங்க
இந்த வளர்ச்சி நிலை இரட்டை இலக்கு 9லிருந்து 10க்கு வர்றதுங்கிறது இரட்டை இலக்குன்னு சொல்கிற துணி சார். 999ஓடு 1 கூட்டினாலே அடுத்த நிலைக்கு பேர் தான். இப்போ 9.99 என்று இருக்கிற இடத்தில் 0.001 வைத்தாலே 10,000 சார். நீ எதை வச்சு எங்கே இருந்தே எதை கொண்டு போகணும்னு சொல்லணுமா வேண்டாமா? அந்த சிறு முற்றத்துக்கு கூட உங்களுடைய பங்களிப்பு இருந்ததாங்கிறது சொல்லணுமா? இல்லை, அந்த சிறு பங்களிப்பு மொத்த பங்களிப்பாக மாற்றி சொல்கிறது. அந்த திராவிட மாடல்னு ஒரு பேர் வைக்கிறானுங்க. திராவிட மாடலில் அதிமுகவுடைய ஆட்சி காலம் எவ்வளவு பெரிய ஆட்சி காலம். திராவிட கட்சி, நீ அண்ணா திராவிடம், நாங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வச்சுருக்கோம், நீ திராவிட முன்னேற்ற கழகம் பேரை வச்சுருக்கீங்க. அப்போ அந்த திராவிட மாடல் அப்படின்னு சொல்லும்போது அதிமுகவினுடைய திட்டங்களையெல்லாம் ஒரு பக்கம் சேர்த்துக்கிற ஒரு மறைமுக திருட்டு, சயின்டிஃபிக் திருட்டு இருக்குது பாருங்கள். சர்க்காரியா சொன்ன மாதிரி இது போன்று பேர் வைப்பது, ஒரு விஷயத்தை இரட்டை இலக்கு என்று ஏதோ திடீர்னு 0ல் இருந்தவங்க 10%, 11% வந்த மாதிரி சொல்கிறது, இதெல்லாம் ஒரு அப்பட்டமான திமுகவினுடைய வடிகட்டிய அந்த விஷம பிரச்சாரம், இந்த கோயபல்ஸ் பிரச்சாரம், இப்படி உண்மைக்கு புறமான பிரச்சாரம், இதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் மக்கள்கிட்ட அதனுடைய எதிர்வினை இருக்கும்ல சார். இப்போ நீங்கள் இரட்டை இலக்கம்னு கேட்கும்போது நல்லா இருக்குது. உங்கள் வாழ்க்கை முறையில் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டிருக்கா? ஏன் வாழ்க்கை முறையில் ஏதாவது அதனுடைய எதிர்விளைவு வந்திருக்கா? ஒன்றுமே இல்லையா? இப்போ எங்களுக்கு எதிர்விளைவு வராத 5 இல்லை, நீ 3% பொருளாதார உயர்வுன்னு கூட சொல்லு. எங்கள் வாழ்க்கையில் கடன் அதிகரிச்சுட்டே போச்சுன்னா நாங்கள் இது 3 லட்ச பொருளாதார வளர்ச்சின்னு கூட சொல்லிட்டு போங்க. ஏதாவது எங்களுக்கு தெரியுதா பலனே? சாதாரண அந்த பெண் சொன்னாங்க இல்லையா, மூக்குத்தி கூட வாங்க முடியாது 1000 ரூபாய் வச்சுன்னு சொல்கிறாங்கல்ல, அவங்க வாழ்க்கையில் ஏதாவது மாற்றம் வருதா? இப்படி யாருக்குமே மாற்றம் இல்லாத நீங்கள் எங்கே போய் வளர்ச்சி அடைந்தீங்க? வேறு அமெரிக்காவுக்கு எதுவும் வளர்ச்சி ஏற்படுத்துகிறீங்களா? இல்லை ஆஸ்திரேலியாவுக்கு வளர்ச்சி ஏற்படுத்துகிறீங்களா? உங்கள் வளர்ச்சியினுடைய தன்மை மக்களிடமிருந்துல வரணும், மக்கள் இல்லங்களில் அது வெளிப்படணும். அப்படி யாருக்கிட்டையும் வெளிப்படலையே. அதனால் இது ஒரு பொய். திமுகவினுடைய பொய் பிரச்சாரத்தை எல்லாம் மக்கள் இந்த ஒவ்வொரு தேர்தலிலுமே புரிந்து கொள்வார்கள். ஒரு சிறு வாக்குகளில் தான் ஆட்சி மாற்றமே நடந்திருக்கிறது. இனிமேல் அவர்களுடைய பொய்யை இன்னும் பல ஆண்டுகளுக்கு நம்ப மாட்டார்கள் என்பதற்கு இன்றைக்கி இவங்க இந்த 30 விழாவாக இருக்கட்டும், இவர் சொல்லுகிற இந்த கொள்கை என்கிட்ட இருக்கிறதா இருக்கட்டும், இல்லை நாங்கள் இரட்டை இலக்கு என்று ஏமாப்பு செய்வதாக இருக்கட்டும், இது எல்லாம் மக்கள் இனிமேல் நம்ப மாட்டார்கள். ஏற்கனவே 2 ஏக்கர் நிலந்தாரம்னு சொல்லி ஒரு தடவை ஆட்சிக்கு வந்தீங்க, அப்புறம் நீட்டை ரத்து ரகசியம் சொல்லி இப்போ வந்திருக்கீங்க. இப்படி நீங்கள் பொய்யினுடைய அந்த வால்யூம், நிறைவேற்ற முடியாத தன்மை பெரிய பெரிய அளவில் சொல்லி தான் ஒரு சிறு வாக்கு கூட உங்களால் பெற முடிகிறது வித்தியாசத்தை என்றால், இனிமேல் மக்கள் அப்படியான நிலைக்கு வரமாட்டார்கள் என்பதும் வருகிற தேர்தல்கள் இவர்களுக்கு உணர்த்த போகிற சங்கதி. அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலினுக்கு சொல்கிறேன், நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கீங்க, எடப்பாடியார் தொடர்ந்து அதிமுகவோட பொதுச் செயலாளராக இருக்கணும்னு, அப்போந்தான் உங்களால் வெல்ல முடியும்னு. இந்த தேர்தலோடு ஏன் இந்த வார்த்தையை சொன்னோம்? எடப்பாடியார் இருக்கும் வரை திமுக இனிமேல் ஆட்சி கட்டலில் ஏறவே முடியாத நிலைக்கு தள்ளப்படுகிற போது உங்கள் தாத்தாவை போல நீங்களும் இனிமேல் இந்த அரியணை பக்கம் வர முடியாத நிலையை வெகு விரைவில் எடப்பாடியார் ஏற்படுத்துவார் அப்படிங்கிறத சொல்லுவோம். நிச்சயமாக சார், உங்களோட நேரத்தை ஒதுக்கி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.